ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ரிஷப ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத கடைசி 25 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது தமிழ் மாதங்களில் 4வது மாதம் அப்படின்னு சொன்னால் ஆடி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் சூரிய பகவான் கடக ராசியில் பயணம் செய்கிறாரு. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாகவும் இருக்குங்க. கோவில்களில் திருவிழாக்கள் களை கட்டக்கூடிய ஒரு காலகட்டம். தச்சாயன புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய ஒரு நேரம். சூரிய பகவான் வட திசையில் இருந்து தெற்கு திசை நோக்கி பயணத்தை தொடங்கக்கூடிய ஆன்மீக மாதமான இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய கூட்டணி பார்வையால் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது, அவர்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மாதத்தினுடைய தொடக்கம் உங்களுக்கு அமோகமான பலன்களும் நற்பலன்களும் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. இருப்பினும் ஆடி மாதத்தினுடைய கடைசி 25 நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் பகுதியாக வருகிறது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இந்த காலத்தில் அனைவரையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்க வேண்டிய வாய்ப்புகள் உருவாகிடலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படாது. இருந்தாலும் செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வரவு ஏற்படும் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. திருமண முயற்சிகளை இந்த மாதம் செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லதுங்க. பிறரிடம் பேசும் பொழுது சற்று கவனமாக பேசுங்க. வெளியூர் பயணம் செல்வதற்குரிய வாய்ப்புகள் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டாக பெறலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாக தாங்க இருக்கும். அதனால கொஞ்சம் வேலையை திட்டமிட்டு முடிக்க பாருங்க. அதிகாரிகளிடமோ உடன் பணிபுரிபவர்களிடமோ பொறுமையை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதும் சற்று சிரமமாகவே இருக்கும். புதிதாக எந்தவித முதலீட்டையும் செய்யாமல் இருப்பது இப்போதைக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாத வண்ணம் செலவுகளை தவிர்த்து கொள்வது, அப்படி இல்லைன்னா செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் சுப விரய செலவுகளாக மாற்ற முயற்சி பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்குங்க. ஒரு சிலருக்கு வசதியான நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகலாம். இருப்பினும் அந்த சூழ்நிலைகள் சில காரணங்களால் தடைபடவும் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதிரியான நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். வேலையை பொறுத்த வரைக்கும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு பணவரவு ஏற்படுகிறதோ அதற்கு நிகரான செலவினங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வீண் விரயங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கவனமாகிருங்க. உடன் பிறந்தவர்களால் சின்ன சின்ன சஞ்சலங்கள் சின்னதான சிரமங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடன் பிறப்புகளுடன் சற்று அனுசரித்து வெட்டு கொடுத்த போங்க. அது உங்களுடைய உறவுகளை பாதிக்காமல் இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும். அதனால டென்ஷன் ஒரு பக்கம் அதிகரிக்கலாம், மற்றொரு பக்கம் கோபமும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறதுங்க.
இந்த காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பண விஷயத்தில் திடீர் நெருக்கடி உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் பணவரவு வந்தாலும் அதற்கு நிகரான செலவுகளை வந்தாலும் எப்படி நீங்கள் சமாளித்தாலும் சில நேரங்களில் பண நெருக்கடிகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதாவது மாதத்தினுடைய கடைசி 25 நாட்கள், மாதத்தினுடைய பகுதியில் நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திப்பீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் திடீர் பண நெருக்கடி ஏற்படுவதை தவிர்க்கணும் அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு சேமிக்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி எதற்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சிந்தித்து பண்ணீங்க அப்படின்னா திடீர் பண நெருக்கடியை உங்களால் தவிர்க்க முடியும். எளிதில் உங்களால் சமாளிக்கவும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரவேண்டிய பணம் உங்களுக்கு கிடைக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கிடைக்க வேண்டிய பணம் கொஞ்சம் சிரமத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் அந்த பணத்தை பெற வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் நீங்கள் இருக்கணுங்க. எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதை முதல்ல நீங்கள் நிறுத்தணும். அப்போ எதுக்கெடுத்தாலும் நீங்கள் கோபப்படுறீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க தயாராகவும் இருக்கணும். அப்போ தான் உங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தேவையே இல்லாத பிரச்சனைகளை உங்களால் ஈஸியாக உங்களால் கையாள முடியும். அதிலிருந்து தவிர்த்து வெளியில் வர முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோவப்படுறத தவிர்க்கணும். நான் கோவப்படுவேன், என்னால் என்னுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னும் போது பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய கோபத்தை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். நிதானமாக பொறுமையாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் முடிவெடுங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் கையாளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு எந்த மாதத்தில் பெருமளவில் பிரச்சனைகள் வராது. கோபத்தின் காரணமாக, அலட்சியத்தின் காரணமாக, உங்களுடைய கவன சிதறல் காரணமாக இந்த காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எழும்ப அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வன்மத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உருவாகும். அது யாருனால அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நண்பர்களால். உங்களுடைய நண்பர்கள் ஏதோ ஒரு வகையில் உங்கள் மீது பொறாமை கொள்வாங்க. ஏதோ ஒரு வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் இதெல்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுடைய சுற்றத்தார் மத்தியில், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களில் யாரேனும் நினைக்கலாம். எல்லாரும் நினைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில், நட்பு வட்டாரத்தில் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நினைக்கலாம். அதன் காரணமாக அவர்கள் மனதில் ஒரு விதமான வன்மம் உருவாகும். இந்த காலத்தில் வன்மத்தினுடைய உக்கிரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா கிரக நிலைகள் உங்களுக்கு மாதத்தினுடைய பகுதியில் சாதகமற்ற நிலைகளில் இருக்குது. அப்படிங்கிறதுனால வன்மத்தினுடைய உக்கிர தாண்டவத்தை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதனால் அதையும் நீங்கள் சமாளிக்க தயாராக இருக்கணும். அதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடத்தில், உங்களுடைய சுற்றத்தார் மத்தியில் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது, இல்லை நான் ஒரு புதிதாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னுடைய வியாபாரத்தை நான் விருத்தி பண்ண போகிறேன், நான் என்னுடைய பணத்தை இந்த விஷயத்தில் முதலீடு பண்ணலான்னு நான் நினைக்கிறேன், இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையுமே சரிங்க உங்களுடைய நண்பர்களிடத்திலேயோ அல்லது சுற்றத்தார் மத்தியிலையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்கால திட்டங்கள் அப்படின்னு வச்சுருப்பீங்க, அதை கூட நீங்கள் வெளியில் உங்களுடைய நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அவர்கள் இந்த காலத்தில் கிரக சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால இது தவிர்க்க முடியாத ஒன்று தான். ஏன்னா நட்பு வட்டாரத்தில் அந்த வன்மம் அப்படிங்கிறது உருவாக தான் செய்யும். அது தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்னும் போது நீங்கள் அந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு
பொறாமை அப்படிங்கிற குணமும் உங்கள் மேலே எழாது. அதே மாதிரி வன்மமும் தேவையில்லாமல் உருவாகாது. இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் இல்லை நீங்கள் வேறு ஏதேனும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், இல்லை வேறு ஏதேனும் தொழில் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த முக்கியமான விஷயங்களை நான் இதெல்லாம் உங்களுடைய திட்டமிடல் இருக்கும். இன்னும் சுருக்கமாக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய திட்டமிடல் எதையுமே நீங்கள் வெளியே பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கணவன் கிட்ட பகிர்ந்துக்கோங்க, இல்லையா உங்களுடைய மனைவி கிட்ட பகிர்ந்துக்கோங்க, தாய் தந்தையரிடம் பகிர்ந்துக்கோங்க. இதை தவிர்த்து இவர்களை தாண்டி நீங்கள் யார்கிட்ட உங்களுடைய திட்டமிடலை, உங்களுடைய வாழ்க்கையின் திட்டமிடலை பகிர்ந்து கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு விபரீதத்தையும் வன்மத்தையும் ஏற்படுத்த தான் செய்யும். இது தவிர்க்க முடியாத ஒன்று. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மகாவிஷ்ணுவையும் லக்ஷ்மி தேவியையும் வழிபட்டு வருவதன் காரணமாக பல நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக செய்யும்.